ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு தனியாக பிங் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க. ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுங்க, யூஐயூஎக்ஸ்னா என்ன, இதை யாரெல்லாம் லேர்ன் பண்ணலாம், இது லேர்ன் பண்ணுறதுனால க்ரோத் எந்த அளவுக்கு இருக்கும், இதுக்கு ஏதாவது கிராஃபிக் டிசைனராக இருக்கணும், ஏதாவது நெசசரி இருக்கா, சேலரி ரேஞ்ச் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதெல்லாமே சேர்த்து இன்னைக்கு நான் ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் நான் சொல்கிற ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. ஃபர்ஸ்ட் நம்ம யூஐயூஎக்ஸ்னா எந்த ஒரு பேசிக் ஐடியாவே இல்லாதவங்க யூஐயூஎக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லை யூஐயூஎக்ஸ் பற்றி அப்படின்னா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஐயூஎக்ஸ்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சது வாட்ஸ்அப்பு. வாட்ஸ்அப்புக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிறதுலேருந்து தென் வெளியில் வர வரைக்குமே ஹோல் டிசைனுமே நம்ம தான் டிசைன் பண்ணுவோம். டிசைன்னா என்ன சொல்ல வரீங்க, எனக்கு அது மூவி புரியல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுறோம்ல, கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் தென் வாட்ஸ்அப் சிம்பிள் வருதுல்ல, அந்த டிசைனு. அண்ட் தென் நம்ம உள்ள என்ட்ரி ஆன வாட்டி மேலே சேட் பாக்ஸு, ஸ்டேட்டஸு, இந்த பக்கம் ஒரு கேமரா ஐக்கானு, அதுக்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே பிளேஸ் ஆகிருக்குல்ல. அதோட ஃபங்க்ஷன் நம்ம பண்றது இல்லை. அதுக்குள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம்ல. அதெல்லாமே யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஐயூஎக்ஸ் டிசைனர் தான் பண்ணுவாங்க. எந்த இடத்துல எந்த எலமெண்ட்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணணும், அதை பிளேஸ் பண்ணுறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, யூசர் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்களா, இதெல்லாமே ஓவராலாக நம்ம கேதர் பண்ணிட்டு அது ஓவரால் ஸ்கெலட்டன் மாதிரி நம்ம டிசைன் பண்ணுவோம். நீங்கள் இப்போ ஒரு சேட் பாக்ஸ் நீங்கள் ஒருத்தர் பேரை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ காலு, நார்மல் காலு, அவங்களோட ப்ரொஃபைலு, பேக் பட்டனு, இது கீழே பார்த்தீங்கன்னா சேட் பாக்ஸ்க்கு உண்டான ஒரு பார் இருக்குல்ல. இது எல்லாமே யூஐயூஎக்ஸ் டிசைனர் தான் டிசைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஆப்புக்குமே டிசைன் பண்ணிட்டு தென் அதோட ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் ஒரு நேம் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க நேமோட மெசேஜஸ் எல்லாமே ஷோ ஆகணும். அந்த மாதிரி உள்ள இருக்கிற அந்த லிங்கிங் ப்ராசஸும் அந்த என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒயர் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணனா இந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்றதும் நம்ம யூஐயூஎக்ஸ் டிசைனர் தான் பண்ணுவாங்க. இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த கார் மேனுஃபேக்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கெட்ச் மாதிரி பண்ணுவாங்க. அந்த காரோட பேசிக் டிசைன் ட்ராப் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக அது பார்ட்ஸ் எல்லாமே வாங்கி எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி ஒரு காரை ரிலீஸ் ஆகும். எல்லாமே இன்ஜினு, ஒயரிங்கு, இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸுமே கனெக்ட் ஆகி ஒரு காராக வந்துருச்சு. இந்த எல்லாமே கனெக்ட் ஆகி ஓவரால் டிசைன் ஒரு காராக ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா. அதுதான் யூஐயூஎக்ஸ் டிசைனர். வெறும் காராக ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா போதுமா, அதுக்கு உண்டான பெட்ரோல் ஊற்றணும்ல. பெட்ரோல் ஊற்றுறது தானே வண்டி மூவ் ஆகும். அந்த பெட்ரோலுன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் டீமு. காரோட டிசைனு, அதோட இன்டர்லிங்கிங்கு, இதெல்லாமே ப்ராசஸ் பண்ணுறது யூஐயூஎக்ஸ் டிசைனரு. அது பெட்ரோல் மாதிரி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் டீமு. அவங்க ஃபுல்லாக நம்ம பண்ணுற டிசைனில் அவங்க கோடிங் போட்டு ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க ஊற்றுற பெட்ரோல்னால தான் அந்த காரே மூவ் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுற எல்லா டிசைனுமே ஃபுல்லாக டெவலப்மெண்ட் டீம்கிட்ட கொடுத்து கோடிங் போட்டால் மட்டும்தான் ரியல் டைம் ஆப்பாக வெளியில் லான்ச் ஆகும். இதுதான் யூஐயூஎக்ஸ் டிசைனர். நான் இது ஒரு ஓவர் வியூவாக சொல்லியிருக்கேன். இன்னும் டீப்பாக வேணும்னு பார்த்தீங்கன்னா யூஐயூஎக்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் தென் யூஐயூஎக்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காம அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது யாரெல்லாம் படிக்கலாம், இது படிக்கிறதுனால என்னோட கேரியர் க்ரோத்தாக இருக்குமா இருக்காதா, தென் இப்போ நான் படித்தேன்னா எனக்கு இது ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, பர்பஸ் ஆஃப் லேர்னிங் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இது யாரெல்லாம் படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி சிஎஸ்சி, ஐடி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்ஸாக வேணா இருக்கலாம். உங்களுக்கு டிசைனிங்கில் ரியலாகவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இதை லேர்ன் பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி டிசைனில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க.
ஸோ ஆல்ரெடி டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து ஸோ இது லேர்ன் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட பேஷனுக்கு நோக்கி நீங்கள் வந்து உங்களோட கேரியர் வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ எப்பயுமே உங்களோட பேஷன் நோக்கி உங்களோட கேரியர் மூவ் ஆகுமே பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட கேரியர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தனியாக கேரியர் க்ரோத் எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றதுக்கு வந்து யாருக்குமே வந்து ஆன்சர் இல்லை. ஸோ கேரியர் க்ரோத்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களோட எஃபர்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அது பேஸ் பண்ணி நாட் ஓன்லி UIUX டிசைனர், ஸோ எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே சரி உங்களோட எஃபெக்ட்ஸ் தகுந்த மாதிரி தான் வந்து உங்களோட கேரியர் க்ரோத் எல்லா இதுவுமே இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ இதை நான் வந்து லேர்ன் பண்ணுறதுனால எனக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற சந்தேகமும் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஜாப் கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணல, நீங்கள் ஒரு பிகினராக இருக்க மேல் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து எல்லா கம்பெனிலுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 months ஒரு 6 months நீங்கள் இன்டர்ன்ஷிப் மாதிரி நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா அண்ட் தென் வந்து உங்களோட கேரியர் வந்து ஜாபுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்பில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியை கூட எடுத்துக்கோங்க. ஸோ இல்லைன்னா நீங்கள் அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சு நீங்கள் வெளியில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட எஃபர்ட்ஸு அண்ட் தென் வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்டர்ன்ஷிப்போட பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். ஸோ உங்களோட இன்டர்ன்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களும் எடுத்துக்கலாம். ஸோ இல்லை உங்கள் கம்பெனியில் வந்து இன்டர்ன்ஷிப் மட்டும் தான் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வெளியிலேயே மூவ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸும் கேட்டிருக்கீங்க. ஸோ சர்டிஃபிகேஷன்ஸுன்றதை வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ நீங்கள் மேனிட்டரியாக பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றதை நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். ஸோ சர்டிஃபிகேஷன் அப் டு யூ. ஸோ சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸு, ஸோ அது பண்ணாதனால என்ன பெனிஃபிட்ஸு அப்படின்றதுலாம் எதுவும் இல்லை. உங்களோட போர்ட்ஃபோலியோ தான் வந்து ஒரு டிசைனருக்கு வந்து பேசுமே. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேஷன் வந்து மேண்டட்டரியான்னு கேட்டால் மேண்டட்டரி கிடையாது. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ வச்சு தான் வந்து ஒரு டிசைனில் வந்து ரெக்யூப் பண்ணுவாங்களே. அண்ட் தென் வந்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் அப்போ டிசைன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டிசைனில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 5% ஒரு 10% வந்து ஆடட் அட்வான்டேஜாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணல என்னால் அந்த அளவுக்கு வசதி பத்தலை அப்படின்ற மேலும் ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்கில்ஸை வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ணுங்கள். உங்களோட போர்ட்ஃபோலியோ தான் அங்கே பேசணும். ஸோ நீங்கள் பேசாமையே வந்து அந்த போர்ட்ஃபோலியோ பார்த்தே நிறைய பேர் அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ ட்ரை டு ஸ்டார்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ கிரியேஷன்ஸ். அண்ட் தென் வந்து நான் எங்கேருந்து UIUX வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிசைன் பிரின்சிபல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ டிசைன் பிரின்சிபல்ஸோட தியரிஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய ஆன்லைன் சோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆன்லைனில் புக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தியரிஸில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பிரின்சிபல்ஸில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கனாவே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிசைனில் வரமேல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தியரிஸில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹியூமன் பிரெயின் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்றத வந்து அவங்க வந்து ஆல்ரெடி பிரின்சிபல்ஸாக வந்து ஒரு நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒன்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வந்து டிசைன் பிரின்சிபல்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிசைன் பிரின்சிபல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு டிசைன் பிரின்சிபல்ஸ் தகுந்த மாதிரி நம்மளோட சாஃப்ட்வேர்க்குள்ள நம்ம வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதோட வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபர்தராக போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு கொஸ்டின், ஸோ கிராஃபிக் டிசைனராக இருந்தால் தான் வந்து UIUX டிசைனராக ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டிருந்தீங்க. பட் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. கிராஃபிக் டிசைனர் வந்து செப்பரேட்டு, UIUX டிசைனர் வந்து செப்பரேட்டு. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து சேர்த்து குழப்பிக்க வேணாம். ஸோ கிராஃபிக் டிசைனராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ், பிகாஸ் ஆல்ரெடி அவங்க வந்து கலர்ஸ் தியரி டிசைன்ஸ் எப்படி பண்ணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ அவங்க வந்து ஈஸியாக வந்து UIUX வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிகினராக இருக்க மேலே ஒரு 3 months ஒரு 4 months எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 2 months அந்த மாதிரி அவங்க வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ அதை தவிர வந்து கிராஃபிக் டிசைனர் வந்து மேண்டேட்டரி கிடையாது UIUX டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்கள் அதையும் போஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதிலேயே ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட சேனல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.